ஹாய், ஐ எம் மோகன். ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஸ்டே ரெசார்ட்டோட மேனேஜர் நான் தான். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஒரு பேக்கேஜ் இருக்கு. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் டே அவுட் பேக்கேஜ், ஈவினிங் டு நைட் 11 o'clock வரைக்கும் நைட் அவுட் பேக்கேஜ், அது இல்லாமல் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஸ்டே பேக்கேஜ் இருக்கு. இப்போ டே அவுட் பேக்கேஜுங்கிறது மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வித் லஞ்ச் ஆல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் அவுட் பேக்கேஜுங்கிறது ஈவினிங் ஒரு 5லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் வித் டின்னரோட ஆல் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டே பண்ற மாதிரி வந்தோம்னா ஈவினிங் 5:30 நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3:30 வரைக்கும் ஃபார் டே நமக்கு 22 hours 3 வேளை ஃபுட்டு வித் அக்கமடேஷன் ஆல் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோட எண்டில் சொல்றேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இந்த ஸ்விம்மிங் பூலு, வாட்டர் ஸ்லைடரு, ரைன் டான்ஸு, பம்பு செட்டு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் பிளே ஏரியா. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்லைடர், ஓகேங்களா, அது சீசா, இது மேரிகோ ரவுண்ட், இது டபுள்ஸிங், ஆர்ச்சரி எல்லாம் இருக்கு, கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆர்ச்சரி எல்லாம் இருக்கு, ட்ரம்ப்ளைன் கிட்ஸ் யூஸ் பண்றது. இங்க லவ் பெட்ஸ், முயல் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா உள்ளேயே எல்லாருமே கிட்ஸ் அடல்ட் எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். பட் ட்வீட் பண்ண இப்போ சான்ஸ் கிடையாது, ஒன்லி விசிட் மட்டும்தான். உள்ளே போயிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இது ஒரு மினி கிரவுண்டு. இங்கே உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ், இந்த கிரிக்கெட்டு, வாலிபாலு, டென்னிஸ், பேஸ்கெட், செட்டில் கார்க்கு, இது எல்லாமே ஆக்சுவலாக இந்த மினி கிரவுண்டில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படியே இந்த சைடில் உங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ் ஒரு 4 கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே ஆக்சுவலாக பஃபே சிஸ்டம் மட்டும்தான். இது டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு. ஆக்சுவலாக எல்லா கஸ்டமருக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வேணும். மெனுங்கிறது பஃபே அரேஞ்ச் பண்ணுவாங்க, வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. அன்லிமிட்டெட் பஃபே தான். இது ஃபுட்டுங்கிறது நீங்க எடுத்துட்டு எங்க வேணா டைனிங்ல உட்காந்து சாப்பிடலாம், ஓகேங்களா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலையரம் தான். இது குழந்தைங்க நைட் டயத்துல சாங்ஸ் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் அண்ட் அடல்ட் எல்லாருக்குமே இருக்கு. பெரிய ஸ்விம்மிங் பூல் ஃபீட் 5 feet, ஆனால் பட் ரூல்ஸ் படி 4 feet தான் தண்ணி ஃபுல் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு 2 feetலேயே இருக்கு, ஓகேங்களா. ஸ்விம்மிங் பூல்லாம் ஆக்சுவலாக நைட் 8 o'clock வரைக்கும் தான் டைம் ஓப்பனில் இருக்கும். இதுக்கு இடையில 5 o'clock செக்இன் வந்தாலும் அந்த 8 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clockலேருந்து நீங்கள் வெக்கேட் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 50%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த டைமிங்க்கு, இல்லைனா வாட்டர் ஸ்விம்மிங் பூல் இந்த டைமிங்க்கு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இது பெட் அனிமல்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளேஸ். நம்மகிட்ட கேட் இருக்கு, டாக் இருக்கு, அப்புறம் இந்த குட்டையான சைஸ் ஆடு, மாடு, கேமல், குதிரையெல்லாம் இருக்கு. மாடுங்கிறத நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமல் அந்த குதிரைங்கிறது நான் ரைட் கிடையாது, விசிட் மட்டும்தான். மாட்டு வண்டி ரைடுங்கிறது நான் பர் ஹெட்டுக்கு 100 rupees. ஆக்சுவலாக கிட்ஸ் 3 to 10 50 rupees பே பண்ணணும். வெளியில் ஆக்சுவலாக உங்களுக்கு அப்போ டவுன்ஸ் ஒரு 2 kilometers வெளியே கூட்டு போயிட்டு வருவாங்க. இந்த அனிமல்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஒரு ஃபேம் ஹவுஸ், ஓகேங்களா. இது ஒரு மூங்கில் வீடுன்னு சொல்லுவாங்க. இது ரிலாக்ஸேஷன் டைம் பாஸ்க்கு எல்லாருமே ரிலாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ராயல் காஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டீன் இருக்கு. கேண்டீனில் டீ, காஃபி, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸ், மில்க்ஷேக்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிற டயத்தில் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வாங்க, பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கு, நம்ம போய்ட்டு அதையும் பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸு, கிட்ஸ் அண்ட் அடல்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதோட ஃபீட் ஆக்சுவலாக 3 feet தான். இதில் நல்லா ஒரு பெயின் நல்லா ரிலீவ் ஆகிடும், செம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த சைடு வரும்போது வாத்து, ராட்டு ப்ளஸ் இந்த கலர் மீன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே ஒரு வில்லா இருக்கு, வாங்க நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் தனியாக ஒரு ப்ரைவேட்டான ஒரு பூல் வில்லா. இந்த வில்லா ஒரு 10% ஒரு பேக்கேஜாக மட்டும்தான் அந்த வில்லா எடுத்துக்க முடியும். இல்லை வில்லாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் பூல் இருக்குது. ஏன்னா அதர் பர்சன்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வில்லா புக் பண்ணியிருக்கவங்க பர்சன் மட்டும்தான் அந்த வில்லா யூஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே எத்தனை ரூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 rooms இருக்குது. 3 couple rooms இருக்குது. 6 person ஸ்டே பண்ணுற மாதிரி எல் டைப்பில் ஒரே ரூமாக இருக்குது. மற்றபடி ஃபுட்டு, மற்ற கேம்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் ஏரியாவுக்கு தான் வர மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே அதர் பீப்புள்ஸ் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் பிரைவேசியா இருந்துக்கலாம். இண்டோர்ல இந்த செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ், இண்டோர் குவிட், ஃபுட்பால், இது மாதிரி ஒரு 20+ கேம்ஸ் இண்டோர்லயே இருக்கு. ஆக்சுவலா ஓப்பன் தேட்டர்ஸ், மூவிஸ் பாக்குற மாதிரி ஃபயர் கேம்லாம் இருக்கு. பேக்கேஜ்ல இல்லாம அடிஷனலா பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கேம்ஸ் ஒரு 4 கேம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஏடிவி பைக், ஏடிவி டிராக்டர், அப்புறம் மாட்டு வண்டி ரைடு, அப்புறம் இண்டோர்ல இந்த மால்ல உள்ள மாதிரி காயின் போட்டு யூஸ் பண்ற எலக்ட்ரிக்ஸன் சம்பந்தப்பட்ட கேம்ஸ், இது எல்லாம் நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா வேணும்லாம் மற்ற எல்லா கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலா அந்த பேக்கேஜ்க்குள்ளே வந்துடும்.
நம்ம ஃபார்மில் ஆக்சுவலாக ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸுமே வந்து பஃபே சிஸ்டம் மட்டும்தான். இப்போ வந்து டின்னர் எடுத்திங்கன்னா எனக்கு வந்து 8 o'clock கரெக்டாக டைமிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 9:30 10 க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னும் மெனு வந்து பார்த்தீங்கன்னா தோசை நான் லைவாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், லைவ் கிச்சன் தான். இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி பீஸோட, அப்புறம் பள்ளிப்பாளையம் ஆர் செந்தாமணி எனி ஒன்று, அப்புறம் சிக்கன் 65, 2 வெரைட்டி ஆஃப் சட்னி, அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம். வெஜ் இருந்தாங்கன்னா சில்லி கோபி இல்லை வெஜிடபிள் குருமா. இது வந்து எல்லாருக்கும் நான் காமனாக வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். பஃபேல நீங்கள் வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும், அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். டின்னர் ஆக்சுவலாக இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைவாக தோசை, அதே சேம் கவுண்டர் தான், லைவ் தோசை ப்ளஸ் வந்து பூரி, இட்லி, அப்புறம் பூரி மசாலா, சாம்பார், அப்புறம் குடல் ரத்தம், மிக்சிங் கிரேவி, 2 வெரைட்டி ஆஃப் சட்னி, பாயில்டு எக்கு, அப்புறம் வந்து பழைய சோறு. ஆக்சுவலாக ஒரு பழைய சோறு டிஃபரன்ஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு லஞ்ச் மெனுங்கிறது உங்களுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் கிரேவி பீஸோட, அப்புறம் பாயில்டு எக்கு, ரைத்தா, ஒயிட் ரைஸ், சாம்பார், 2 வெரைட்டி ஆஃப் ரசம், தயிர், பொரியல், அப்பளம், பாயாசம், வெஜிடபிள் பிரியாணி. நான் இப்போ சொல்லியிருக்க இந்த 3 வேளை மெனுங்கிறது உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ளேயே ஆக்சுவலாக வந்துடும். இது ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஸ்டே பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ் வந்து ரூமு மட்டும் தான் இண்டிவிஜுவலாக கொடுப்போம். ஃபுட்டுங்கிறது ஸ்டாண்டர்டு காமன் பஃபே சிஸ்டம் மட்டும்தான், அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். இது இல்லை நாங்கள் அடிஷனலாக ஏதாவது எங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணும்னா கூட எனக்கு இதர உணவு வகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அலோகேட் டைப்பில். இது தனியாக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அது என்ன கேட்டாலும் அது பண்ணி கொடுப்பாங்க. பட் அதில் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அது என்ன ப்ரைஸை செப்பரேட்டாக பே பண்ணிக்கலாம். பட் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பேக்கேஜில் இருக்கிற மெனுஸில் எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஐட்டம்ஸுங்கிறது நான் ஃபிக்ஸடாக எல்லா கஸ்டமர் கொடுக்கக்கூடியது. நம்ம ஃபார்ம் ஸ்டேல வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி 2 ஷேரிங்க, 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி 4 ஷேரிங்க, 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி 6 ஷேரிங் ரூமு, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு டீமை வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி டாம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தனி காம்பவுண்டுக்குள்ள ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பூல் வில்லா இருக்குது, 10% பேக்கேஜ். 10% பேக்கேஜ் மாதிரி அந்த பூல் வில்லாங்கிறது ஒரே பேக்கேஜாக மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். மற்றபடி மல்டிக்குள்ள இந்த டைப் ஆஃப் ரூமுங்கிறது நம்ம வர பர்சன் கவுண்டுக்கு என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது இண்டிவிஜுவல் ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரே டாமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்மோட வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் வந்து வீக்கெண்டில் ஒரு காஸ்ட்டு, வீக் டேஸில் ஒரு காஸ்ட். ஆக்சுவலாக ஸ்டே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு பிலோ வந்து சார்ஜஸ் கிடையாது. எபோவ் 3 to 6 போது 1500 ப்ளஸ் டேக்ஸ் வரும். 6 to 10 இயர்ஸ்க்குள்ள 2000 ப்ளஸ் டேக்ஸ். 10 இயர்ஸ்க்கு எபோவ்னாவே நமக்கு அடல்ட் தான். அடல்ட்டுங்கும் போது உங்களுக்கு வீக்கெண்டில் வந்து இந்த 3000 ப்ளஸ் டேக்ஸ், அதாவது வீக்கெண்டு ஹாலிடேஸில் 3000 ப்ளஸ் டேக்ஸ், நார்மல் வீக் டேஸில் 2500 ப்ளஸ் டேக்ஸ் வரும். ரூம் ப்ரைஸு, இந்த டாம் ப்ரைஸு, அப்புறம் ஃபேமிலி பேக்கேஜ், டீம் பேக்கேஜ் மாதிரிலாம் ஆக்சுவலி கிடையாது. பர் ஹெட் கணக்கு தான். மினிமம் 2 பேருக்கு மேலே, மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் பர் ஹெட் காஸ்ட் தான். ஸ்டேயோட ப்ரைஸ் இது ஆக்சுவலாக. இது இல்லாமல் டே பேக்கேஜ், நைட் அவுட் பேக்கேஜ்லாம் இருக்குது. அதில் டே அவுட் பேக்கேஜுக்கு எப்படி ப்ரைஸ்னா, அடல்ட் வந்து 1 பர்சனுக்கு வந்து 1000 ப்ளஸ் டேக்ஸ் 1050 வரும். கிட்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு பிலோ கிடையாது சார்ஜஸ். எபோவ் 3 to 10 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஆஃப் சார்ஜஸ் பே பண்ணால் போதும். இதில் லஞ்சு ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ், நான் பெய்டு கேம்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் தான். பட் ரூம் வராது. மார்னிங் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுவே நைட்டுங்கிறது ஈவினிங் ஒரு 5லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும். அது வந்து பர் ஹெட் அதே சேம் 1000 தான் பர் ஹெட்டுக்கு, ப்ளஸ் டேக்ஸோட 1050 அடல்ட்டுக்கு வரும். அதில் டின்னர் உங்களுக்கு இன்க்ளூடிங். ஆக்சுவலாக கேம்ஸ், ஆக்டிவிட்டிஸ் சேம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபயர் கேம்ப் எக்ஸ்ட்ரா வரும். கிட்ஸு சேம் வந்து 3 இயர்ஸ்க்கு பிலோ கிடையாது. எபோவ் 3 to 10 இயர்ஸ்க்குள்ளங்கும் போது நீங்கள் ஆஃப் சார்ஜஸ் பே பண்ணால் போதும். நம்மக்கிட்ட வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எகைனா இங்கே வரலாம்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.